பெஸ்ட் 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 பெஸ்ட். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சங்கீத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிவி ஆட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஆடை அடுத்து ரோஸ்ட் பண்ணலான்றதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த கடை ஆடை பார்த்த உடனே இது வந்து ஆடா இல்லை நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோ என்ட்ரி சீனா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்போம். உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும், அந்த அளவுக்கு இருக்கும் இந்த ஆடு. பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் நிற்பாரு நடுவில், சைடில் ஒரு 3 பொண்ணுங்க. பெஸ்ட் 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 இன்டெலிஜென்ட் சரவணா ஸ்டோர் பெஸ்ட் இன்னும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, கடைக்கு நாங்கள் துணி வாங்க போகிறோம். துணி வாங்கினா அந்த அக்காவும் ஃப்ரீயாக வருவாங்களா? கடை ஃபுல்லாக அப்படியே ஒரு கூட்டமாக இருக்கும். ஒரு ஊரே கடைக்குள்ளே தான் இருக்கும். மாஸ் என்ட்ரியாக கொடுப்பாரு, அப்படிலாம் இருக்கும். ஆனால் நம்ம போனால் என்ன தெரியுமா ஆகும்? உள்ள இப்படி கால் எடுத்து வைக்கிற போதே செக்யூரிட்டி அண்ணா அப்படி லைக் தம்பி 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 பேங்க் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு என்ட்ரியே கொடுப்பாரு. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிச்சன் சூப்பர் ஸ்டாரான ஆச்சி மசாலா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி வந்து இவங்கெல்லாம் அந்த பசங்க ஹஸ்பண்ட் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அம்மா வந்து ஒரே ஒரு செகண்ட் இப்படின்றதுக்குள்ள வந்து சாப்பாடை சமைச்சு வந்து வச்சிருவாங்க. அப்புறம் பசங்களாம் சாப்பிட்டு வாவ் மம்மி, வாவ் கிரேட், எப்படி இவ்வளோ டேஸ்டா அதுவும் இவ்வளோ ஃபாஸ்டா சமைக்கிறீங்க மம்மி, யூ ஆர் வெரி கிரேட் மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மா பி லைக், இதுக்கு நான் காரணம் இல்லப்பா, ஆச்சி மசாலா தான் காரணம். ஆச்சி மசாலா சாப்பிடுங்கோ, தெம்பாருங்கோ, சத்தியமித்ரா குடிங்கோ, தெம்பாருங்கோ அப்படின்னுவாங்க. ஆனா ரியாலிட்டியில என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல அப்படி செஞ்சேன்னா செருப்படி விழுறதுதான் மிச்சம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, அச்சமில்லை அச்சமில்லை ஓடு, அச்சமில்லை அச்சமில்லை ஓடு, நம்ம அம்மா தான் கிழிக்க போறோம். ஸோ இந்த அம்மா மேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க வண்டியில். ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கலாய்ச்சிட்டு போவான். உடனே இப்படி திரும்பி அவங்க பொண்ணை பார்ப்பாங்க, அடுத்து இந்த பொண்ணை பார்ப்பாங்க. ஸோ அவங்க பொண்ணு வரும், இந்த மார்க்கெட்லேயே ஏதோ வாங்கிட்டு இப்படி வரும். உடனே விட்டு ஓடிடுவாங்க. அந்த பொண்ணு ஓ மம்மி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஓடும். ஏங்க உங்கள் பொண்ணு இந்த ட்விஸ்ட்டை விட்ட பாருங்க. மம்மி வந்து சொல்லுவாங்க, நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ராங் விமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க உங்கள் நேரத்தை நான் சொல்கிறது, உங்கள் பொண்ணு முடிஞ்சில் தூசி போடணும்னு நினச்சிங்கன்னா மணல் லாரி வர இடத்துலையோ இல்லை ஏதாச்சும் தண்ணி லாரி போடுற இடத்துலையோ மண் ரோட்டில் போய் நிப்பாட்டுங்க. கலராக வருவாங்க, சும்மா ஒயிட்டாக வருவாங்க. அப்போ வந்து அம்மாம் சோப் போட்டு குளிப்பாட்டிக்காங்க. நீங்கள் eat 5 star do nothing, ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் அந்த ரமேஷ் சுரேஷ் 2 பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஒழுங்காக பேண்ட்டு கூட போட முடியாமல் அரட் ஹவுஸரில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 ஸ்டாரோடைய பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி அமோகமாக இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டாரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கேட்டால் எது கேட்டாலும் eat 5 star do nothing. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆக்சிடென்ட் நடந்தால் கூட நாங்கள் வந்து 5 ஸ்டார் வைப்பில் இருக்கோம்பா, eat 5 star do nothing அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. கெரியரில் ப்ராப்ளமா, eat 5 star do nothing. உங்கள் ஆள் உங்கள்கிட்ட பேசையா, eat 5 star do nothing. நான் போயிட்டு என் தம்பிகிட்ட எக்ஸாமுக்கு படுறா அப்படின்றேன், ஒரு 5 ஸ்டாரை பிரித்து வாயில் வச்சுக்கிட்டு eat 5 star do nothing அப்படின்றான். என்னத்த சொல்கிறது? அடுத்ததா நம்ம எமோஷனல் டேமேஜ் ஆட் ஆன கிளினிக் ப்ளஸ் ஆடு தான். உங்க எமோஷன் கூட டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு, ஆனா உங்க ஹேர் டேமேஜ் ஆக வாய்ப்பே இல்லை. அதுக்கு நாங்க கேரண்டி. நாங்கன்னா நாங்க கிடையாதுப்பா, கிளினிக் ப்ளஸ். ஓகே. ஸோ அம்மா சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் ஹேர் ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு இப்படி ஒரு ஃபிளிப்பை ஒன்று போடும் பாருங்க. போட்ட உடனே சன்லைட் அப்படியே இப்படி அடிக்கும், ஹேர்லாம் அப்படி சும்மா ஷைனிங்காக பல இருக்கும். அதுவே நம்ம இப்படி ஒரு ஃபிளிப்பு தான் முடிஞ்சு 3 முடி தான் கீழே கூட்டும். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனாலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காம இந்த வீடியோவில் இருக்கிற எந்த ஆடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த ஆடு ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான்.